தம்பிங்க இவன் படத்துக்கு நம்ம வரலைன்னா நான் தான்டா பேசுவேன்னு சொன்னேன். அதே 5 பேர்த்த கழிச்சிட்டு அப்புறம் கூப்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் உங்களை உட்கார. ஆமாம், நான் வேறு மாவட்டத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். இப்போ இந்த மலையில் திருப்பி அவ்வளோ தூரம் போகணும். நானும் பேரரசு வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம். ஒரு மிக சிறப்பான ஒரு ட்ரெய்லரை பார்த்தோம். ராஜன் சார் உண்மையை கரெக்டாக சொன்னார். இன்னா செய்தாரை ஒரு தலைவர் நான் நன்மையும் செய்து விடாது. அது வந்து சும்மா தப்பு பண்ணுறவங்க நம்மளுக்கு ஏதாச்சும் இப்போ நம்ம போகிற போக்கில் டப்புன்னு பின்னாடி ஒன்று அடித்தான்னா நம்ம அடிக்காமல் போகிறது நாண நன்மையம். சும்மா நம்ம கூட இருக்கிறவங்க ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்கன்னு அவனை சும்மா விட முடியுமா? அதை தான் அதுக்கும் வள்ளுவன் ஒரு குரல் எழுதியிருக்கிறார். ராஜன் சார், நீங்கள் பள்ளிக்கூடம் வேறு வச்சு நடத்துகிறீங்க. நீங்கள் எப்படி போய் வந்து இது பாரிஸ் கார்னரில் கடையாக புகுந்து அடிச்சிங்க? சாதாரண அடியா அது? என்ன ஏன் நீங்கள் அப்போ நானும் நன்மையும் செய்யலை? சொல்லுங்க தலைவா. ஆளுக்கு ஒரு நீதி மேடைக்கு ஒரு பேச்சா? என்ன ஒன்று பாருங்க இவருக்கு. இவர் வேணா தமிழ் படத்தை கேசட்டில் திருட்டு விசிடி வந்துருச்சுட்டு உள்ளே பூந்து அடிப்பார். எப்படி தனியாளாக போய் அடித்தாருங்க அவர். அந்த அளவுக்கு வந்து திரைப்பட உலகத்தின் மேலே ஒரு நல்ல இது. அதே மாதிரி தான் இந்த சமுதாயத்து மேலே ஒரு நல்ல எண்ணம். சமுதாயத்தை வந்து நல்லபடியாக நம்ம கொண்டு வரணும்னா தப்பு செய்கிறவன அங்கங்கே தண்டிக்கணும். அதுக்கு திருவள்ளுவர் இழுத்துட்டான். ஏன்னா இல்லைன்னா சென்சாரில் மாட்டிக்குவான். இவன் விவரமான நாள் தான். வள்ளுவரே சொல்லிட்டாருங்க. வள்ளுவர் பாருங்கள், எல்லாருமே நம்ம கொண்டாடுறோம். ஏங்க சென்சார் நம்ம போலீஸ் இருக்கும்போது நீ போலீஸுடைய இடத்துல நீ இன்னொருத்தனை கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். போலீஸே குற்றவாளியாக இருந்தால் என்ன பண்ணுறது? பண்ணுற நீ எது பண்ணாலும் ஆக மொத்தம் இயக்குனர் சங்கத்திலேருந்து தைரியமாக ஒருத்தன் வள்ளுவனை வச்சு கத்தியோட ஒரு வள்ளுவனை கொண்டாந்துருக்கு. கத்தி துப்பாக்கிப்பா அவங்கெல்லாம் வந்து இப்போ வர்ற படங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணிலேயே பார்க்காத ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சுட்டு சுடுறாங்க பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம். அதை விட இது எவ்வளோ பெட்ரு. ஏதோ இங்கிலீஷ் படத்தில் பார்த்துட்டு அப்படியே கொண்டாந்து தமிழ்நாட்டில் அது என்னென்னு ஒரு பையன் கேட்குறச்சாங்க, அதுக்கு கருப்பாக ஒரு உருண்டையாக இருக்குது என்னன்னு எனக்கும் தெரியலப்பா. அதுலேருந்து ஏதாச்சும் புகை வந்ததுன்னா அதுக்கு ஏதாவது சுடுறாங்க போல் இருக்கு, பெரிய துப்பாக்கின்ட்டேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் வச்சு வன்முறைகளை காட்டுறதுக்கு இந்த சினிமாக்களில் காட்டுற இந்த நேரத்தில் வள்ளுவனுடைய திருக்குறளை எடுத்து இன்றைக்கு நடக்கிற சில தேவையில்லாத கொலைகள், கற்பழிப்புகள், இந்த தேசத்தில் எப்படி வந்து பெண்களுக்கு வந்து இன்னும் பாதுகாப்பு இல்லை,